இப்போ 2020 இருந்து 2050க்கோ 2050க்கு இடைப்பட்ட வருடத்துக்கோ நீங்க வந்து டைம் டிராவல் பண்ணி போனீங்கன்னா ஸோ அப்போ நம்ம உலகத்துடைய டெக்னாலஜி வந்து எவ்வளோ அட்வான்ஸ் ஆயிருக்கும், ஸோ என்னென்ன மாற்றங்கள் அடைஞ்சிருக்கும் அப்படின்ற பத்தின 7 ப்ரெடிக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ 7 விஷயங்கள் அடுத்த 2050 வருடங்களுக்குள்ள நடக்க போற விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம பார்க்க போறது டெலிவரி ட்ரோன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். டெலிவரி ட்ரோன்ஸ்னா இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் டெலிவரி பண்ணணும் அப்படின்னா சில ஆப்ஸ் இருக்கு, ஸ்விக்கி, சொமோட்டோ, யூபர் ஈட்ஸ் அப்படின்னு நிறைய இந்த மாதிரி ஆப்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஸ்ல நம்ம வந்து டெலிவரி ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அவங்க வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம ஹோமுக்கே வந்து. ஸோ இது தவிர்த்துட்டு ஸோ இன்னும் வந்து 30 வருடங்கள் கழித்து ஸோ இன்னும் 2 வருடத்திலே இருந்து இது வந்து நடைமுறைப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டெலிவரி ட்ரோன்ஸ் அப்படின்றது ட்ரோன் இருக்கு இல்லையா, அந்த ட்ரோன்லேயே வந்து நம்ம எந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆர்டர் போடுறோமோ ஸோ அது வந்து ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை பீஸாவாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது பார்சல் இப்போ வந்து போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பார்சலாக இருக்கட்டும், அதை கூட வந்து அதை டெலிவரி பண்ணுறோம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்பவே கேட்கறதுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. ஆனா இது வந்து இன்னும் 2 வருடத்திலே வந்து நடைமுறைப்படுத்த போறாங்க. ஸோ இதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது பாக்குறதுக்கு எனக்கே வந்து அவ்வளோ இருக்கு. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னா ஹைப்பர் லூப் அப்படின்ற டெக்னாலஜி தான். ஸோ இந்த ஹைப்பர் லூப் அப்படின்ற டெக்னாலஜி என்னன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப வேகமான ஒரு தொழில்நுட்பம்னா இது ஹைப்பர் லூப் தாங்க. ஸோ இந்த ஹைப்பர் லூப்புக்கு நிறையவே வந்து இப்போ வரையும் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. டெஸ்லால இருக்கிற அந்த எலன் மஸ்கும் வந்து இதுக்காக வந்து நிறைய வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்தியாவிலேயும் வந்து நடைமுறைப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து எப்போ வந்து நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படின்னா இன்னும் 6 வருடங்களுக்கு அடுத்தே வந்து இது ஹைப்பர் லூப் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து வந்துடும். ஸோ இந்த ஹைப்பர் லூப் அப்படின்றது வந்து ஒரு டனல் மாதிரி இருக்கும். அந்த டனலுக்குள்ள இருந்து நம்ம டிராவல் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா மதுரையில இருந்து சென்னைக்கு போறதுக்கு 2 மணி நேரம் தான் ஆகும். ஸோ அதுக்குள்ள ஸ்பீடு போயிடும். ஸோ அப்போ எவ்வளவு ஸ்பீடா இருக்கும் அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோ ஸ்பீட் இருக்கிற இந்த தொழில்நுட்பம் வந்து இன்னும் 6 வருடங்கள்லே வரப்போகுது அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 3D பிரிண்டர். ஸோ 3D பிரிண்டர்னா என்ன? பிரிண்டர்னாலே வந்து ஒரு விஷயத்த வந்து பிரிண்ட் பண்றது. ஸோ 3D பிரிண்டர்னா அது உண்மையிலே இருக்கிற மாதிரி அப்படியே வந்து பிரிண்ட் பண்றது தான். ஸோ இதுவும் வந்து ஒரு வகையில விர்ச்சுவல் ரியாலிட்டி தான். ஸோ இந்த 3D பிரிண்டர் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வீட்டே வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எந்த மாதிரியான வீடு, எந்த மாதிரியான அமைப்பு வந்து நம்ம அந்த டிசைனை வந்து அந்த 3D பிரிண்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அந்த 3D பிரிண்டர் வந்து அந்த ஹவுஸே வந்து உண்மையில வந்து அதை கிரியேட் பண்ணிடும். பிளாஸ்டிக்கால வந்து அந்த ஹவுஸ் ரியலான ஒரு ஹவுஸே வந்து அந்த ஒரு பிரிண்டரே வந்து அதை வந்து உருவாக்கிறோம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதை வந்து பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா சைனால இருக்கிற ஒரு நிறுவனம் தான் இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 3D பிரிண்டர் அப்படின்றது. ஸோ இதோடைய காஸ்ட் வந்து வெறும் 5000 தான் ஆகும் அப்படின்றதே சொல்றாங்க. ஸோ என்டையர் ஹவுஸுமே வந்து இது பண்ணிடுமா, எலக்ட்ரிக்ல இருந்து பிளம்பிங் வேலையில இருந்து எல்லாமே வந்து இந்த மிஷினே 3D பிரிண்டரே வந்து பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி வந்து இன்னும் வந்து இது வந்து இன்னும் 20 வருடங்கள் கழித்து வரும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். இப்போல இருந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் தான் முக்கால்வாசி. ஏன் அப்படின்னா இப்போயே வந்து இதுக்கான செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ வெளிநாடுகள்லயும் வந்துருச்சு. ஸோ இது வந்து இன்னும் 10 வருடங்கள்ல வந்து எல்லா இடத்துலயுமே வந்து அவைலபிளா இருக்கிற மாதிரி வந்துடும் அப்படின்றத சொல்றாங்க. இந்த செல்ஃப் டிரைவிங் கார்ல நம்ம ஓட்டுறதுக்கு பதிலாக இந்த காரே ஓட்டிடுமா. ஸோ அது மட்டும் கிடையாது, நடுவில் ஏதாவது நாயோ இல்லை வேற ஏதாவது ஒரு உயிரினமோ வந்து கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது எப்படி அதுக்கு தெரியும் அப்படின்னா ஸோ அதுக்கும் வந்து சென்சார் வச்சிருக்குமா. ஸோ அதுக்கு முன்னாடி எது கிராஸ் பண்ணாலும் அதுக்கு தெரிஞ்சிடும், அதனால பிரேக் போட்டு நிப்பாட்டிடும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் விஷயம் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி டெக்ஸ்ட் புக்ஸ். நம்ம இப்போ படிக்கிற எல்லாமே வந்து நிறைய பேருக்கு வந்து போர் அடிக்கலாம், நம்ம ஸ்கூல்ல படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் புக்ஸ் எல்லாமே. ஆனா இதெல்லாம் வந்து தவிர்க்கிற வகையில ஒரு விஷயம் வந்து வரப்போகுது. விர்ச்சுவல் ரியாலிட்டிலே டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் கொண்டு வர போறாங்க. ஸோ இதை வந்து இப்பயே வந்து பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் புக்ஸ்லேயே வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி அந்த கிளாஸை போட்டுட்டோம்னா அந்த புக்லேயே வந்து அதில் என்ன போட்டிருக்காங்களோ அது வந்து அப்படியே வீடியோ வந்து பிளே ஆகும். ஸோ அது வந்து ரியலாகவே இருக்கிற மாதிரி பிளே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து கூடிய சீக்கிரத்தில் 2025லையும் அந்த ரேஞ்சில் வந்து இது வந்து அவைலபிள் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் 50 வருடங்களுக்குள்ளே வந்து இது வந்துடும் கண்டிப்பாக அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து ஸ்பேஸ் ட்ரிப்ஸ். என்ன ஸ்பேஸ் ட்ரிப்பா? இங்கேருந்து நம்ம வந்து ஒரு
வேற வெளிநாட்டுக்கு ட்ரிப்பு போறது பார்த்துருக்கோம், ஆனா ஸ்பேஸ் டூர் போறது பார்த்துருக்கீங்களா? ஸோ அது வந்து நடக்க போகுது 2024 இல்லைன்னா 2025 வந்து நடக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து டெஸ்லா நிறுவனம் ரொம்பவே வந்து எஃபோர்ட் போட்டு வந்து மார்ஸுக்கு போறதுக்கான எஃபோர்ட் போட்டு இதை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மார்ஸுக்கு வந்து இவங்க வந்து 2030 நாங்கள் வந்து கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 2024 இவங்க வந்து ஆஸ்ட்ரோனட்ஸை வந்து மார்ஸுக்கு அனுப்ப போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இப்பயும் வந்து இதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இதுக்கான வேலைகள் வந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எலன் மஸ்க் இதுக்காக வந்து எஃபோர்ட் போட்டு இதை வந்து மார்ஸுக்கு போறதுக்கான வேலைகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நமக்கு வந்து அவைலபிள் ஆயிரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வாழ்ற இந்த நூற்றாண்டுல நடக்க போகுது அப்படின்றது தான் ரொம்பவே வந்து ஆச்சரியமா இருக்கு. ஸோ இதை வந்து நம்மளும் நம்ம கண்ணால வந்து பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்டான 7வது விஷயம் என்னன்னா, மிஷின்ஸ் குட் ஸ்டார்ட் திங்கிங் லைக் ஹியூமன்ஸ். அதாவது மிஷின்ஸும் வந்து நம்ம ஹியூமன் மாதிரி யோசிக்க வந்து ஆரம்பிச்சிடும். 2025 ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து அந்த ரோபோட்ஸ் எல்லாமே வந்து நம்ம மனுஷங்க மாதிரியே வந்து திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம போன வீடியோவில் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2025 வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அவைலபிள் ஆயிரும். ஸோ இது வந்து திங்கிங் பண்றது எல்லாமே நம்ம ஹியூமன் மாதிரியே திங்கிங் பண்ணும். எல்லா இடத்துலையுமே வந்து ரோபோட்ஸ் தான் வேலை பார்க்கும். ஸோ எல்லாமே வந்து ரோபோட்ஸ் மயமாவே ஆயிரும். ஸோ நம்ம உலகமே வந்து டெக்னாலஜி நிறைஞ்ச ஒரு உலகம் ஆயிரும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இப்போ சொன்ன ஒவ்வொரு விஷயமே வந்து 2050 நடந்துரும் அப்படின்னு சொல்லப்படுற ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ இதுல உங்களுக்கு எதை வந்து நீங்க பாக்குறதுக்கு ஆவலா இருக்கீங்க? ஸோ இதுல வந்து எனக்கு இந்த விஷயம் வந்து பிடிச்சிருக்குப்பா, ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு இப்பயே பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு தோன்ற ஒரு விஷயம்னா என்ன? ஸோ அதை வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதோட எங்களிடம் உங்கள் பார்த்தாசரதி. பாய். Cheers.